அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோவான். இன்றைக்கி நாங்கள் எடுத்துக்கொண்ட விஜயம் என்ன மிச்ச நாளைக்கு போகிறோம் வயம்ப நியூஸ் மூலமாக ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்டேட்டுகள் தான் 10 நிமிஷத்தில் நான் உங்களுக்கு குறுகிய அளவில் நான் உங்களுக்கு குறுகிய நேரத்தில் செல்ல போகிறேன். ஆகவே குயிக்கின்றி நாங்கள் வீடியோவுக்கு உள்ளே போவோம். தேசிய செய்தி பக்கம் போனோமேயானால் நேற்று இடம்பெற்ற கடல் விபத்தில் கடலில் குளிக்க சென்ற 3 மாணவர்கள் இலங்கையில் மூழ்கி அடைக்கப்பட்டுள்ளனர். அந்த செய்தியும் அடுத்ததாக இலங்கையில் பில்லியன் மற்றும் அசாத் மௌலானா அவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். அந்த செய்தியும் அடுத்ததாக இலங்கையில் நாளைய தினம் ஸ்ரீ தலதா தெக்ம என்ற ஒரு பொது நோக்கத்தில் தலதா மாளிகையில் ஒரு 7 நாள் கொன்ற சிறந்த வழிபாட்டு நிகழ்வு நடைபெற உள்ளது. அதனூடாக கண்டியில் இருக்கின்ற 37 பாடசாலைகளுக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த செய்தியும் அடுத்ததாக வெளிநாட்டு செய்தியும் பக்கமே போனோமேயானால் பிலிப்பீன் மற்றும் ஆப்கானிஸ்தானில் பூகம்பங்கள் நேற்றைய முந்தின மற்றும் நாட்களில் இடம்பெற்றுள்ளது. அடுத்ததாக மற்றும் சீனாவிற்கு அமெரிக்கா 256% வெட் வரி விதித்துள்ளது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும் என்று உலக வர்த்தக நிலையில் அந்த செய்தியும் அடுத்ததாக விளையாட்டு செய்தியும் பக்கமும் போனமையானால் வரக்கூடிய 2028 ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட் போட்டியில் உள்வாங்கப்பட்டுள்ளது. அந்த செய்தி மிக ஒரு பிரபலம் பெற்ற செய்தியாக இந்த வார செய்திகள் இடம்பெற்றுள்ளது. அந்ததாக ஆசிய இளையோர்களுக்கான ஆசிய கிண்ண மேவல் போட்டி நடைபெறுகின்றது. அந்த போட்டியில் 1500 மீட்டர் ஓட்டப்பந்து ஆண்களுக்கான போட்டியில் இலங்கை வீரர் ஒருவர் வெண்கலப் பதக்கத்தை வென்று தனது இலங்கைக்கு கீர்த்தியான பெயரை எடுத்து தந்துள்ளார். அந்த செய்தியும் அடுத்ததாக ஐபிஎல் போட்டி நடைபெற்று வருகிறது, சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த போட்டியில் அதிகளவான விக்கெட்டுகளை இதுவரை நடந்த போட்டிகளில் அதிகளவான விக்கெட்டுகளை ஆப்கானிஸ்தான் வீரர் அதிகளவான விக்கெட்டை பெற்றுள்ளார். ஆகவே அத்துடன் எமது விளையாட்டுச் செய்திகளை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். எமது வீடியோக்களை நீங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டு வருகின்றீர்கள். ஆகவே எமது வீடியோக்களை சப்ஸ்கிரைப் செய்து குறைநிறைகளை கொமெண்டில் பதிவு செய்யும்படி நான் உங்களிடம் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். ஆகவே எமது வீடியோக்களை எல்லா நண்பர்கள் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் செய்து எமது பயணத்துக்கு நீங்களும் உறுதுணையாக அமையும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அதுவரை உங்களுடைய நான் உங்கள் நண்பன் FM அக்மல். See you. Bye. நன்றி.